நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு கொஞ்சம் கற்பனையும் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு பஞ்சாபி படம். கதை நடக்கிறதோ 1960கள்ல. பஞ்சாப்ல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல ரெண்டு அக்கா தங்கச்சிங்க பிறந்ததுல இருந்து நல்லா பாடுவாங்க. முறையா எதுவுமே கத்துக்கிட்டது இல்ல. ஆனா ரொம்ப சரளமா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அங்க இங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ திறமை பாடுறதுல. அவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்றது முதல்ல அவங்களுக்கே தெரியாது. பாடுறதுல பெருசா சாதிக்கணும்னு அந்த பொண்ணுங்களுக்கு எந்த கனவு லட்சியமும் இருக்காது. ஆனா எதார்த்தமா ஒரு வாய்ப்பு அமையுங்க. அந்த வாய்ப்பு அவங்கள காலப்போக்குல 2000 பாடல்களை பாட வச்சுதான். ஆனா எல்லாமே ரொம்ப ஈஸியா நடந்துடல. பாட்டுனாலையும் பாடுறதுனாலையும் அவங்க வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனையை சந்திப்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து எப்படி சாதிச்சாங்கன்றதான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். படம் ரொம்ப சூப்பரா ஹார்ட் வார்மிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவையும் சின்ன பொண்ணு ஒருத்தியையும் காட்டுவாங்க. பொண்ணுக்கு நல்ல காய்ச்சல், கண்ணை கூட திறக்க முடியாம இருக்கறா. அப்போ அவளை பாக்குறதுக்காக அந்த ரூமுக்கு அவளோட சித்தி வராங்க. காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையாம புள்ள கண்ணை திறக்காம இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடாம பாவம் பட்டினியாவே கிடக்காளாம். எப்ப காய்ச்சல் குறைஞ்சு இவ சாப்பிட போறான்னு ரொம்ப வருத்தமா அவங்களும் பேசிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த சின்ன பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிள்ளை எப்படியாவது குணமாகணுமேன்னு கண்ணை மூடி ரொம்ப மனசுருகி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்கங்க. அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அழகா அவங்க பாடுறாங்க. அவங்க பாட்டு பாட பாட மடியில கிடந்த புள்ளையும் காய்ச்சல் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கண்ண திறப்பா. அத பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு அவ்ளோ சந்தோஷம். காய்ச்சல்ல பட்டினியா கிடந்த உடம்பு இல்லையா, அதனால அந்த பொண்ணு கண்ண திறந்ததும் அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு தான் கேக்குறா. அந்த பொண்ணோட வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவம் அந்த அம்மா இந்த கொடூர காய்ச்சல்ல இருந்து பிள்ளை பொழைக்குமா மாட்டாதான்னு ரொம்ப தவிச்சு போய் இருந்திருப்பாங்க. இப்ப பிள்ளை பொழைச்சுக்கிட்டதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன நடக்குதுன்றத காட்டுவாங்கங்க. காய்ச்சல்ல உடம்பு முடியாம கிடந்த அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. ஹீரோயினோட குடும்பம் அந்த கிராமத்திலேயே ரொம்ப வசதியான பெரிய குடும்பம். அவங்க அப்பா தான் அந்த ஊரோட தலைவரே. அப்போ அந்த வீட்டை நமக்கு காட்டுவாங்க. நைட் நேரத்துல எப்பவும் வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கும். ஹீரோயினோட பாட்டி எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு விடுகதையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. மாறி மாறி சிலர் சரியாவும் தப்பாவும் பதில் சொல்லி நைட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா டெல்லியில இருக்க ஒரு மியூசிக் கம்பெனியை நமக்கு காட்டுவாங்கங்க. அங்க பஞ்சாபை சேர்ந்த ஒரு மியூசிக் கம்போசர் வருவாரு. பஞ்சாபோட பாரம்பரிய இசைய ஒரு ஆல்பமா ரெடி பண்ணணும்ன்றது அவரோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா இந்த ஆல்பத்துக்கு புதுசா யாரையாவது பாட வச்சா நல்லா இருக்கும்னு அந்த கம்போசர் சொல்ல கம்பெனி ஓனரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. எனக்கு சின்னதா என்னோட அக்கா கிராமத்துல ஒரு 2-3 நாள் வேலை இருக்கு. அதுக்காக நான் பஞ்சாபுக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமா ஆல்பம்ல பாடுறதுக்கு ஒரு புது முகத்தை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு. அடுத்ததா அவர் டெல்லியில இருந்து கிளம்பி பஞ்சாப்ல இருக்க அக்காவோட ஊருக்கும் வராருங்க. அப்ப ஒரு நாள் அந்த கிராமத்தோட வீதியில அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பாட்டு சத்தம் கேட்கும் அவருக்கு. அதை கேட்டதுமே அந்த குரல் ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கு. யார் இந்த பாட்டை பாடுறதுன்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டே வருவாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா நம்ம ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் தான் பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பாட்டையும் குரலையும் கேட்க கேட்க அந்த மியூசிக் கம்போசருக்கு ரொம்ப அந்த குரலை பிடிச்சிருக்கு. அதனால அவங்க கிட்ட பேசலான்னு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள போயிருவாங்க. இவ்வளவு நேரமா அந்த மியூசிக் கம்போசர் ஹீரோயினும் அவ தங்கச்சியும் பாடின பாட்டை கேட்டுதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவங்க முகத்தை இன்னும் அவரு பார்க்கவே இல்ல. அதனால அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்ன்ற ஆவல்ல அந்த வீட்டோட கதவை வேகமா தட்டுவாருங்க. ஆனா உள்ள இருந்து கதவை திறக்கிறது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஏமா நீயா அந்த பாட்டை பாடுனன்னு ரொம்ப ஆசையா அவர் கேட்பாரு அந்த பொண்ணு கிட்ட. இல்ல இல்ல, இந்த பாட்டை பாடினது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி, அவங்க எங்க இருக்காங்கம்மா, அவங்கள நான் பார்க்க முடியுமான்னு இவர் கேட்டா அவங்க 2 பேரும் வீட்டோட பின்பக்கமா எப்பவோ கிளம்பி போயிட்டதா ஃப்ரெண்டுகாரியும் சொல்றா. இதை கேட்டதும் அவருக்கு ஐயோ மிஸ் பண்ணிட்டமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். உடனே இவரு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினும் அவ தங்கச்சியும் யாரு என்னன்றதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாருங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில ஹீரோயினோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. காலங்காத்தால எந்திரிச்சதுமே ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் அவங்க வீட்டுல ஒரு கிராமபோன் இருக்கும். அதுல பாட்டை போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கலாட்டா பண்ணிக்கிட்டு வீடே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வயலுக்கு போயிட்டு வர அப்பாவும் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த நேரத்துல நம்ம மியூசிக் கம்போசர் இருக்காரு இல்லையா, அவர் அவரோட அக்கா வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காருங்க. தான் டெல்லியில ஒரு மியூசிக் கம்பெனில மியூசிக் கம்போசரா இருக்கிறதாவும் புதுசா ஒரு ஆல்பம் ரெடி பண்ண போறதாவும் அந்த ஆல்பத்துல உங்க பொண்ணுங்க 2 பேரும் பாடுனா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிடும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பாவுக்கு ஷாக்கு. ஏன்னா பொதுவா பஞ்சாபோட கிராமங்கள்ல பெண்கள் வீட்ல நடக்கிற நல்ல
நல்லது கெட்டதுக்கு தான் பாடுவாங்களாம். இந்த மாதிரி மியூசிக் கம்பெனில போய் பாடுறது, பொது வெளியில பாடுறதெல்லாம் என்ன பழக்கம்? நம்மளோட கலாச்சாரத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா? அதுவும் நாங்கலாம் கிராமத்து ஆளுங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் பொண்ணுங்கள அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. உடனே மியூசிக் கம்போசரும் காலமும் சமுதாயமும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்துல பசங்களும் பொண்ணுங்களும் சமம் தான். உங்க பொண்ணுங்களுக்கு நெறைய திறமை இருக்கு. இந்த கிராமத்துல இந்த மாதிரி நல்ல குரல் வளம் உள்ள, நல்லா பாடுற பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? நேத்து எதிர்ச்சியா தெருவுல நடந்து போகும்போது உங்க பொண்ணுங்களோட பாட்ட கேட்டேன். அது அவ்ளோ அற்புதமா இருந்தது. உங்க பொண்ணுங்க 2 பேத்துக்கும் நெறைய திறமை இருக்குன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு. ஆனா ஹீரோயினோட அப்பா முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாருங்க. பெரியவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத ஓரமா நின்று ஹீரோயினும் அவ தங்கச்சியும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆல்பத்துல பாடும்போது வாய்ப்பு குடுக்கறேன்னு மியூசிக் கம்போசர் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அப்பா இப்ப முடியவே முடியாதுன்னு மறுத்ததும் பிள்ளைங்க பாவம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் ரொம்ப புலம்புறா நம்ம ஹீரோயின். ஏம்மா அப்பா இப்படிலாம் பண்றாரு? எப்ப பார்த்தாலும் நாங்க வீட்லயும் வெளியிலயும் பாடிட்டே தானே இருக்கோம். ஒரு சேஞ்சுக்கு ஒரு மியூசிக் ஆல்பத்துல பாட போறோம். இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு அப்பா இப்படி பிடிவாதம் பண்றாருன்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கும் பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா சின்ன வயசுல இருந்து. ஆனா அவங்களோட பொறந்த வீட்ல யாருக்குமே அது பிடிக்காதாம். அம்மாலாம் வெளு வெளுன்னு வெளுத்துருவாங்களாம் பாட்டு பாடுனா. ஆனா உங்களுக்கு நானும் அப்பாவும் அந்த மாதிரியா பண்றோம். ஓரளவுக்கு வீட்ல ஊருக்குள்ளலாம் பாடுறதுக்கு சுதந்திரம் குடுத்துருக்கோம்ல. அதோட நிப்பாட்டிக்கங்க. அப்பாவுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும் இத கேட்டதும். அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினோட அப்பாவும் சித்தப்பாவும் டிராக்டர்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க டிராக்டர் நடுவழியில ரிப்பேர் ஆயி நின்னு போச்சுங்க. அப்ப அந்த வழியா நம்ம மியூசிக் கம்போசரும் அவரோட மாமாவும் ஒரு கார்ல வந்திருப்பாங்க. அவங்க இத பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பாவ நீங்க வேணா எங்க கார்ல ஏறிக்கோங்களேன்னு லிஃப்ட் கொடுத்து கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பவும் கூட மியூசிக் கம்போசரும் அவரோட மாமாவும் ஹீரோயின் அப்பா கிட்ட மறுபடியும் ஒரு தடவை ஹீரோயினையும் அவ தங்கச்சியையும் பாட வைக்கிறத பத்தி பேசுறாங்க. அந்த கம்போசரோட மாமா தான், ஏப்பா என்னதான் இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டியோட தம்பி. என் பிள்ளைங்களுக்கு மாமானா உன் பிள்ளைங்களுக்கும் அப்படிதானே. அவன் நம்ம பிள்ளைங்களுக்கு தப்பான ஒரு வழிய காட்டுவானா? அவன் கண்டிப்பா தப்பான பாட்டெல்லாம் பாட வைக்க மாட்டான். நல்ல பாட்டை தான் பாட வைப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயும் வீட்லயும் பொண்ணுங்க எல்லாம் எல்லா நல்லது கெட்டதுக்கும் நல்லா பாடுவாங்க தானே. எனக்கு இது பெருசா தப்பா தெரியலன்னு ஹீரோயின் அப்பா கிட்ட சொல்றாருங்க. உடனே மியூசிக் கம்போசரும் நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஆல்பம் பஞ்சாபோட பாரம்பரிய இசைய பத்தினதுதான். இதுல பக்தியும் அன்பும் மட்டும்தான் இருக்கும். தப்பா எதுவும் இருக்காதுன்னு ஹீரோயின் அப்பா கிட்ட சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்பாவும் ஒரு வழியா பொண்ணுங்கள பாட வைக்க ஒத்துக்கிட்டாரு. மியூசிக் கம்போசருக்கு இத கேட்டதும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு. எக்காரணத்த கொண்டும் யாருக்குமே அவரோட பொண்ணுங்க தான் அந்த பாட்ட பாடுனாங்கன்னு தெரியக்கூடாதாம். அவங்களோட பேரோ அவங்களோட அடையாளமோ ஏன் போட்டோ கூட எதுலயுமே வந்துடக்கூடாதுன்னு உறுதியா சொல்றாரு. மியூசிக் கம்போசரும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு பொண்ணுங்கள பாட வைக்கிறேங்கிறாரு. அடுத்ததா ஹீரோயினோட அப்பாவும் ஒரு நல்ல நாளா பார்த்து என்னோட வீட்டுக்கே வந்து பொண்ணுங்கள பாட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு மியூசிக் கம்போசர் கிட்ட சொன்னா, ஐயோ இந்த கிராமத்துல எல்லாம் கண்டிப்பா பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இங்க பக்கத்துல உள்ள சிட்டில எனக்கு ஒரு பூர்வீக வீடு இருக்கு. அங்க பாட்டு பாடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அங்கேயே உங்க பொண்ணுங்கள வர வச்சு பாட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கலான்றாரு. ஆனா இதுக்கு ஹீரோயினோட அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் மியூசிக் கம்போசரும் மாமாவும் தான் ரொம்ப வற்புறுத்தி ஹீரோயினோட அப்பாவை சம்மதிக்க வைப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணுங்களை பாட வைக்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பா குடும்பத்தோட வண்டியை கட்டிக்கிட்டு டவுனுக்கு போறாருங்க. அங்க போனா அந்த கம்போசரோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு. கிராமத்தை விட்டு இப்பதான் முதல் தடவையா ஹீரோயினும் தங்கச்சியும் வெளியில வராங்க போல. அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஒரு ரூம்ல மியூசிக் போடுறதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அத வாசிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அப்புறம் எப்படி பாட்ட பாடணும் என்ன பாட்ட பாடணும்னு ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுக்க அவங்களும் ரொம்ப அழகா பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க பாட பாட அதை எல்லாத்தையும் மியூசிக் கம்போசர் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாளே இவங்க பாடின இந்த பாட்டு பஞ்சாப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் எல்லாரும் இவங்க பாட்டை தான் ரசிச்சு கேக்குறாங்க. பொதுவா அந்த காலகட்டத்துல ரேடியோலயும் கிராமாபோன்லயும் தான் பாட்டு கேக்குறாங்க. அப்ப ஒரு நாள் ஹீரோயினும் அவ தங்கச்சியும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டும் அவளோட மாமா ஊர்ல இருந்து ஒரு பாட்டு கேசட் வாங்கிட்டு வந்ததாவும் அதுல 2 பொண்ணுங்க பாடுறாங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் அந்த பாட்டை தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். உங்களை விட அந்த பொண்ணுங்க சூப்பரா பாடுறாங்கன்னு சொல்றா. இத கேட்க கேட்க ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஏன்னா இவங்க தான் பாடியிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியல. அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால பாருங்க இந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லல. ஆனா ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் அவங்க பாடின பாட்டு அவங்க குரல் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த கிராமத்துல ஒருத்தர் வீட்டுல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதை கொண்டாடுறதுக்காக ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் நைட் அவங்க வீட்டுல நல்லா கறி சமைச்சு சாப்பிட்டு குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கிராமத்தை
தலைவர்ன்ற முறையில ஹீரோயினோட அப்பாவும் இருக்கிறாரு. அவரும் நல்லா குடிச்சிருக்காரு. அப்போ அந்த வீட்ல இருக்க வயசான பாட்டி ஒருத்தங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அத்தையாம். அவங்க கூப்பிட்டு ஹீரோயினுக்கு ஒரு வரன் வந்திருக்கிறதா சொல்றாங்க. மாப்பிள ஊரு அம்ரிஸ்டராம். 50 ஏக்கர் நிலம் இருக்காம். ஒரு பெரிய கான்கிரீட் வீடு கூட இருக்காம். உனக்கு சம்மதம்னா சொல்லு, உடனே பேசி முடிச்சிடலாம். மாப்பிள்ளையோட அப்பா கூட இங்க தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் எத பத்தியும் யோசிக்காம ஹீரோயினோட அப்பாவும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருங்க. உடனே அந்த பாட்டி மாப்பிள்ளையோட அப்பாவையும் கூப்பிட்டு பொண்ணோட அப்பா கிட்ட பேச சொல்லி சம்பந்தத்தை பேசி முடிச்சு வச்சுட்டாங்க. ஹீரோயினோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்து அங்க குடிச்சிட்டு இருக்க மத்த ஆம்பளைங்க முன்னாடி நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களாக போறோம், என்னோட பொண்ணுக்கும் இவர் பையனுக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுன்னு சொல்லுவாரு. இத கேட்டதும் அங்க இருந்த ஹீரோயின் சித்தப்பாவுக்கே ஷாக்கா இருக்கு. என்ன அண்ணன் இப்படி பொசுக்குன்னு வந்து கல்யாணம்னு சொல்றாருன்னு. மறுநாள் காலையில ஹீரோயின் அப்பாவுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சது தெரியுது. வீட்ல இருக்க எல்லாரும் போட்டு அவரை திட்டுறாங்க. ஏண்டா வீட்ல இருக்க யார்கிட்டயுமே ஒத்த வார்த்தை கூட கேட்காம கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம நீ வாட்டுக்க சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டேன்னு வந்து நிக்கிறியேடா. அம்ரிஸ்டர் அவங்க இருக்க கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கான். அவ்வளவு தூரத்துல போய் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க முடியுமான்னு ஹீரோனோட பாட்டிலாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அம்மாலாம் அந்த சம்பந்தம் வேண்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருங்கன்றாங்க. ஹீரோயின் சித்தப்பா கூட அன்னை குடிபோதையில உளறிட்டாரு, ஆனாலும் 10 ஆம்பளைங்களுக்கு முன்னாடி சொன்னத இப்ப எப்படி மாத்தி சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. அன்னை ஊர் தலைவர், அவரோட மான மரியாதை எல்லாம் போயிருங்கிறாரு. சித்தப்பாவுக்கும் கூட அன்னை இப்படி பண்ணதுல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அவளும் கூட நைட் எல்லாம் ரொம்ப அழுவா. கல்யாணம் ஆக போறது அவளுக்கோ குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ பிரச்சனை இல்ல, ஆனா ரொம்ப தூரத்துல ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் இப்ப அவ அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஊருக்கு போக வரவே 2 நாள் ஆகுமா. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் என்னால சரியான நேரத்துல வர முடியாது. சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நான் தனியா தான் கஷ்டப்படணும். அவ்வளவு தூரத்துல என்னை கட்டி கொடுக்கறதுக்கு பதிலா என்னை கொன்றுக்கலாம் நீங்கன்னு ரொம்ப அழுவா. இதை கேட்கும் போது பாவம் சித்தப்பா அப்பாவுக்கெல்லாம் அழுகையா வருது. அப்புறம் அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவை தனியா கூப்பிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரும் வேதனைப்படுறீங்க, பொண்ணு அழறா, அது எனக்கும் நல்லா புரியுது. ஆனா வீட்டுக்கு வெளியில நான் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வந்துட்டேன், அதை என்னால மாத்த முடியாது. பொண்ணுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்கிறாரு. அம்மாவும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சரி சரின்னு தலையாட்டுறாங்க. அதே நேரத்துல மறுநாள் காலையில நம்ம மியூசிக் கம்போசர் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த மியூசிக் கம்பெனி ஓனரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வருவாங்கங்க. வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட ஏற்கனவே உங்க பொண்ணுங்க பாடின அந்த ஆல்பம் நல்ல ஹிட் ஆயிடுச்சு, அதுல எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அடுத்ததா உங்க பொண்ணுங்களை பாட வச்சு ஒரு 5 ஆல்பம் ரெடி பண்ணலான்னு இருக்கோம்னு சொன்னதும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு தடவை கேட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டோம், ஆனா மறுபடியும் மறுபடியும்லாம் எங்களால பொண்ணுங்களை பாட வைக்கலாம் முடியாது. பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிச்சதா சொல்லுவாரு. இத கேட்டதும் கம்போசரும் அந்த கம்பெனிக்காரும் பெருசா அவங்கள வற்புறுத்தல. சரி உங்க விருப்பம், ஆனா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், அதையாவது வாங்கிக்கோங்கன்னு 2 பாக்ஸ் நிறைய ஸ்வீட்டை கொடுத்துட்டு போவாங்கங்க. அந்த ஸ்வீட்டை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கல. உள்ள எடுத்துட்டு போய் எல்லாம் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் 2வது பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல ஸ்வீட் இல்ல, பெட்டி நிறைய பணம் இருக்கு. இத பார்த்ததும் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஷாக்கு. உடனே அதை எடுத்துக்கிட்டு போய் ஹீரோயினோட அப்பா கிட்ட காட்டுவாங்க. அதுக்குள்ள கம்போசரும் அந்த கம்பெனி ஓனரும் போயிட்டாங்க அங்க இருந்து கிளம்பி. அந்த கிராமத்திலேயே ஹீரோயினோட அப்பா ரொம்ப பணக்காரு, பணத்துக்கெல்லாம் அவர்கிட்ட எந்த ஒரு பஞ்சமும் இல்ல. பொண்ணுங்க 2 பேரையும் அவர் பாட வச்சதுக்கு காரணமே நம்ம கம்போசரோட மாமா அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன், அவர் வற்புறுத்தி கேட்டதுனாலதான். அப்பவும் கூட மியூசிக் கம்பெனி கிட்ட இருந்தோ அந்த கம்போசர் கிட்டயோ எந்த பணத்தையும் ஹீரோனோட அப்பாவோ அவங்க குடும்பத்து ஆளுங்களோ எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ இவங்க நிறைய பணம் கொடுத்துட்டு போனது ஹீரோயின் அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவருக்கு பிடிக்காதுன்றதுனாலதான் ஸ்வீட்னு சொல்லி மறைமுகமா கொடுத்துட்டு போனாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இப்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு பொண்ணுங்க பாடி சம்பாரிச்சு அந்த காசு இந்த வீட்டுக்குள்ள வரணுமான்னு ரொம்ப கோவம். அந்த கோவத்துல பாருங்க அவரு பாக்ஸ் நிறைய கட்டுக்கட்டா இருந்த அந்த பணத்தை அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறாருங்க. அந்த நேரத்துல பார்த்து கரெக்டா மழை வேற வந்துருச்சு. எல்லா பணமும் மழையில அப்படியே நனைஞ்சிட்டு இருக்கு. குடும்பத்துல இருக்க எல்லாரும் அதிர்ச்சியோட அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மாவும் பொண்ணும் அதையெல்லாம் ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் இல்லாதவங்களுக்கு தானே பணத்தோட அருமை தெரியும். அதே நேரத்துல ஹீரோயினும் தங்கச்சியும் கூட நம்ம திறமைக்கு கிடைச்ச முதல் பரிசு இப்படி பாழா போச்சேன்னு அதெல்லாம் பார்த்து ரொம்ப அழுவாங்க. மறுநாள் காலையில ஹீரோனோட அப்பா ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அத்தை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயம் பண்ண வரலாமான்னு கேக்குறாங்க. அவங்கள வர சொல்லவான்னு ஹீரோயினோட அப்பாட்ட கேக்குறாங்க. அவரும் உடனே நான் வீட்டுல கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னும் ஹீரோயின் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல இல்லையா, அதனால அவகிட்ட வந்து அப்பாவோட மான மரியாதை எல்லாம் இதுலதாம அடங்கி இருக்கு, அதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, உன்னோட நல்லதுக்கு தானே இதையெல்லாம் அப்பா பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா நீ என்ன வேணும்னாலும் கேளு, அப்பா உனக்காக செய்யறேன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஆனா என்ன சொல்லணும்னே புரியலங்க. ஒரு மாதிரி குழம்பி போய் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த தங்கச்சி இதுதான்டா
சரியான டைமிங்ன்னு. அப்பனா என்னையும் அக்காவையும் மறுபடியும் ஒரே ஒரு தடவ பாடுறதுக்கு விடுறீங்களா? அப்பனா அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவான்னுட்டா. இத கேட்டதும் அப்பாவுக்கும் ஷாக்கு, என் ஹீரோயினுக்கே ஷாக்கா தான் இருக்கு. ஆனா அப்பா எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து போயிட்டாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் தங்கச்சிய போட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கறா. கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவும் திரும்பி வந்து, ஹீரோயின் கிட்ட நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மறுபடியும் பாடுறதுக்கு அலோ பண்றேங்கிறாரு. இத கேட்டதும் அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஹீரோயினும் எல்லா கவலையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா. அன்னைக்கு நைட் எல்லாம் ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் தூக்கமே வராதுங்க. பொதுவா அம்மா சின்ன வயசுல இருந்து எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, எந்த விஷயத்துலயும் கனவு காணக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்தாங்களாம். ஏன்னா பொண்ணுங்களோட கனவு நிச்சயம் நிறைவேறாதாம். ஆனா நமக்கு பாரேன், நாம கண்ட கனவுல பாடணும்ன்றது நிறைவேறிடுச்சு. கிராமபோன்ல பாட்டு கேட்கறது நம்ம 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனாலும் நம்ம பாடின பாட்டையே ஒரு நாள் கேட்போம்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லன்னு ஹீரோயின் தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. தங்கச்சிக்கும் அதே நினைப்பு தான். எப்படியும் கல்யாணம் நடக்கிறதுக்கு 6 மாசத்துல இருந்து இன்னும் 1 வருஷம் ஆகுமா. அதுக்குள்ள என்னோட முழு கவனத்தையும் நான் பாட்டுல தான் செலுத்த போறேன்னு அக்கா சொல்றா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாட்டு பாட போறேன்னு சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அத கடவுள் பாத்துக்கட்டும். அப்புறம் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நமக்கு டெல்லியில இருக்க அந்த மியூசிக் கம்பெனிய காட்டுறாங்க. இவங்க பாட ஒத்துக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு கம்போசர். அப்ப அங்க ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா. அவ வந்து நம்ம கம்போசர் கிட்ட, ஏன் சார் நீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் வேலை பார்த்திருக்கீங்க. ஆனா இந்த பொண்ணுங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அவரும், ஏமா அவங்க 2 பேரும் ரொம்ப திறமையானவங்கமா. போன வாரம் நான் பம்பாய்க்கு போயிருந்தேன். அங்க இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட இவங்களோட பாட்டை போட்டு காட்டினேன் பாரு. அவரே ஆடி போயிட்டாரு. அவங்க ரொம்பவே திறமைசாலிங்கன்னு ஹீரோயினையும் தங்கச்சியையும் ரொம்ப புகழ்றாருங்க. அதை கேட்டதும் நானும் அடுத்த தடவை உங்க கூட பஞ்சாப்க்கு வரேன் சார்னு அந்த பொண்ணு ஒத்த கால நிக்குது. அடுத்த கொஞ்ச நாள்லயே அடுத்த பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்காக சிட்டில இருக்க அவரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினும் தங்கச்சியும் போயிருக்காங்கங்க. கூட பாட்டி அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூட அங்கதான் இருக்கிறா. நம்ம ஹீரோயினும் தங்கச்சியும் ஒவ்வொரு பாட்டா பாட பாட அதெல்லாம் ரொம்ப அருமையா வருது. கம்போசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பிரமாதமா பாடுறீங்கன்னு அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாரு. அடுத்து கொஞ்ச நாள்லயே அவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி பம்பாய்க்கு போயிட்டாருங்க. இங்க நடக்கிற ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் பாத்துக்கிறா. அவ நம்ம ஹீரோயின் கிட்டையும் தங்கச்சி கூடயும் கூட நல்லா பழகுறா. அவ டெல்லியில இருந்து வந்த மாடர்ன் பொண்ணு இல்லையா, அதனால அவளோட மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, மேக்கப் நல்லா இருக்குன்னு ரொம்ப மெய் மறந்து அந்த பொண்ணையே பாத்துட்டு இருப்பாங்க 2 பேரும். அடுத்து கொஞ்ச நாள்ல அடுத்த ரெக்கார்டிங் கேசட் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுக்காக டிசைன் எல்லாம் கூட அந்த கம்பெனி பண்ணிருப்பாங்க. அந்த டிசைன் பண்றவர் எப்பவும் போல பாடுறவங்க பேரை எழுத வேண்டாம்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கேக்குறாரு. முதல்ல அந்த பொண்ணு வேணான்னு சொல்றா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, பாடுற அந்த 2 பொண்ணோட பேரையும் எழுதிருங்கன்னு சொல்லிட்டா. கம்போசருக்கும் ஹீரோயின் அப்பாவுக்கும் நடுவுல இருக்க கண்டிஷன் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவ ஹீரோயின் பேரையும் அவ தங்கச்சி பேரையும் அடுத்து ரிலீஸ் ஆக போற அந்த ரெக்கார்டிங் கேசட்ல போட சொல்லிட்டா. அதே மாதிரி 2 பேரோட பேரும் பிரிண்ட் ஆகி தான் அடுத்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. பஞ்சாப் முழுக்க இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுங்க. எல்லாரும் இதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி மெய் மறந்து கேக்குறாங்க. ஆனா இந்த தடவை பாட்டு மட்டும் ஃபேமஸ் ஆகல, பாடுனவங்களும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்பதான் ஒரு பத்திரிக்கை ஆபீசர் நமக்கு காட்டுறாங்க. அங்க உள்ள ஒரு ரிப்போர்ட்டர் அம்மா பாட்டை கேட்டு ரொம்ப பிடிச்சு போய், இந்த பொண்ணுங்க யாரு நல்லா பாடுறாங்களேன்னு அந்த கேசட்ல உள்ள பேரை வாச்சிட்டு இருப்பாங்கங்க. அப்ப அங்க வந்த பியூன் ஒருத்தரும், அட அந்த பொண்ணுங்களை எனக்கு நல்லா தெரியும், எங்க அத்தையோட கிராமம் தான் அவங்களோடதுன்னு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட அடையாளத்தை சொல்றாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தா அப்பாவுக்கு இதனால பெரிய தலைவலி. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. போற வார இடத்துல எல்லாம், என்னப்பா உனக்கு என்ன குறை, நிலம் இருக்கு, பணம் காசு இருக்கு, அப்புறம் ஏன் பொம்பளை பிள்ளைங்களை இப்படி பாட அனுப்பிச்சேன்னு எல்லாரும் கேள்வியா கேக்குறாங்க. அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கும் ரொம்ப அவமானமா போச்சு. இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாம ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் ஃப்ரெண்டு வீட்ல நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க கூட இதே பேச்சுதான். ஏண்டி இந்த பாட்டை நாங்க எத்தனை தடவை ஆசையா கேட்டிருப்போம், ஒரு தடவை கூட நீங்க தான் இத பாடணும்னு சொல்லவே இல்லையேடி. நான்லாம் ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா கூட உங்ககிட்ட தான் முதல்ல காட்டுவேன், என்கிட்டயே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் தங்கச்சியும், நாங்க என்ன பண்ணுவோம், எங்க வீட்ல இருக்கவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால எங்களுக்கும் வேற வழி இல்ல, அதனாலதான் சொல்லாம இருந்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனாலும் நீங்க பாடினது ரொம்ப நல்லா இருக்கு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸான நீங்க 2 பேரும் ஆல்பம்லாம் பாடுறீங்கன்னு நினைச்சு ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்குன்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அப்பாவும் சித்தப்பாவும் அப்பதான் வயலுக்கு போயிட்டு டிராக்டர்ல வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க. அம்மா ஓடி வந்து ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கிறதா குடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா பாட்டின்னு யாருக்குமே படிக்க தெரியாது. சித்தப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் மட்டும்தான் படிக்க தெரியும் போல. பிள்ளைங்க வீட்ல இல்லாததுனால சித்தப்பா தான் அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறாரு. அந்த லெட்டர் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்குங்க. ஆர்வமா என்ன எழுதிருக்குன்னு பார்த்தா, மாப்பிள்ளை பையன் பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் போட்டிருக்கானா. இத கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன இது அசிங்கம், இப்படி இல்லாம நடக்கும்னு பாட்டி எல்லாம் வாயை
வந்துட்டு இருக்காங்க. அந்த லெட்டர படிச்சுட்டு சித்தப்பா மாப்பிளகாரன ரொம்ப திட்டுறாரு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் மூஞ்சிய உடைச்சிருவேன் அப்படி இப்படின்னு. ஆனா இங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு டென்ஷன் தாங்கல. டேய் என்னடா எழுதியிருக்கு அத சொல்லுடான்னா, பஞ்சாப் முழுக்க ஃபேமஸ் ஆன அந்த பாட்ட பாடுனது நம்ம ஹீரோயினும் தங்கச்சி தான்றது இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? சோ மாப்பிள வீட்டுக்காரங்களுக்குமே அந்த பாட்ட பாடுனது கல்யாண பொண்ணுதான்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. அதுலயும் குறிப்பா மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் ரொம்ப புடிச்சு போச்சு. நீ பாடுறத நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். நானும் கூட நல்லா பாடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து பாடலான்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறான். யாருக்கு? நம்ம ஹீரோயினுக்கு. ஆனா இத கேட்டதும் பொண்ணு வீட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ண பாட வைப்பானான்னு எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இல்ல இல்ல இனிமே இந்த பையனுக்கு பொண்ண குடுக்கவே கூடாது. இந்த கல்யாணத்த உடனே நிப்பாட்டணும்னு வேக வேகமா அந்த லெட்டரோட சம்பந்தத்த பேசி முடிச்சாங்கல்ல ஒரு அத்தை, அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரிங்க. அவன் ஏதோ விவசாய பொருள கொள்முதல் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் இந்த ஊர் கிடையாது, பக்கத்து ஊரு. அவன் எதார்த்தமா அங்க விவசாயம் பத்தி ஏதோ பேசிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் ஹீரோயினோட அப்பா போயி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இந்த பையனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராது. இந்த கல்யாணத்த வேண்டான்னு சொல்லிடுங்கன்னு அத்தை கிட்ட சொல்லுவாரு. உடனே அத்தையும் இத கேட்டுட்டு நம்ம குடும்பங்கள்ல பொண்ணுங்கள பாட அலோவ் பண்ண மாட்டோம் தான்ப்பா. உன் கோவம்லாம் நியாயம் தான். ஆனா நம்மளே முன் வந்து கல்யாணத்த நிப்பாட்டிட்டா கல்யாணம் நின்னு போன பொண்ணுக்கு அடுத்து யாருப்பா பொண்ணு கேட்டு வருவாங்க? ஏற்கனவே இந்த பாட்டு பாடுனது உங்க பொண்ணுங்க தான்னு தெரிஞ்சு ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலைமையில இந்த சம்மதத்தையும் நம்ம நிப்பாட்டிட்டோம்னா அப்புறம் உங்க பொண்ணுங்களோட கல்யாணத்துல சிக்கல் வந்துரும்னு அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்லுவாங்க. ஆனாலும் அப்பாவும் சித்தப்பாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ண பாட்டு பாட வைக்கிறேன்னு சொல்ற ஒரு பையன் என் குடும்பத்துக்கு வேண்டாம். இந்த சம்பந்தம் வேண்டான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையுமே ஓரமா நின்று ஹீரோவும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் ஃப்ரெண்டோட வீட்ல அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ படம் வரைஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரியும் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மா வரதுக்குள்ள வேகமா கிளம்புங்கன்றா. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா இவங்க 2 பேரும் பாட்டு பாடுனதா ஊரெல்லாம் தெரிஞ்சதுனால ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் ஹீரோயின் கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் இனிமே பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால தாண்டி அவங்க வரதுக்குள்ள தயவு செஞ்சு போயிடுங்கன்றா. இத கேட்டதும் தங்கச்சிக்கு ஒரு மாதிரி அழுகையா வரும். ஹீரோயினுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் பேச்ச சமாளிக்கணும்ன்றதுக்காக எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. நான் ஜன்னல தொறக்க போறேன்னு ஜன்னல திறப்பாங்க. அப்பதான் ஜன்னலோட அந்த பக்கம் வீதியில நம்ம ஹீரோ எதார்த்தமா நிப்பான். அவன் ஹீரோயின பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயி போயிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே அவனுக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹீரோயினும் ஃப்ரெண்டோட வீட்ல இருந்து வெளியில வந்து அன்னைக்கு நாள் முழுக்க அந்த ஊரையே சுத்தி சுத்தி வருவா. அவ எங்க போறாளோ எல்லா இடத்துக்கும் ஹீரோவும் பின்னாடியே போறாங்க. அவளோட முகத்தை ரொம்ப ஏக்கமா ஆசை ஆசையா பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினையும் தங்கச்சியும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக பத்திரிகையில இருந்து ஆள் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்ல ஹீரோனோட அப்பா சித்தப்பான்னு எந்த ஒரு ஆம்பளைங்களும் இல்ல. வீட்ல இருக்க லேடிஸுக்கும் பத்திரிக்கைக்காரங்க பொண்ணுங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அதனால அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லபடியா உபசரிப்பாங்க. வந்திருக்க பத்திரிக்கைக்காரமாவும் ஹீரோயின் கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் நிறைய கேள்வி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசி பழகாததுனால 2 பேரும் உளறுவாங்க. பேரை கூட மாத்தி மாத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. உடனே பாட்டி ஏமா சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்தாம கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேளுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த பாட்டுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? நீங்க எப்பெல்லாம் பாடுவீங்க? எப்படி ரிகர்சல் பண்ணுவீங்கன்னு பத்திரிக்கைக்காரமா கேட்டா அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இருக்காது. துணி துவைக்கும் போது வீட்டு வேலை பார்க்கும்போது நாங்களாம் சும்மா எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்போம்னு ஹீரோயின் பதில் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட பேச பேசதான் அந்த பத்திரிக்கைக்காரமாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த பொண்ணுங்க 2 பேர்கிட்டயும் நிறைய திறமை இருக்கு. நல்லா பாடுறாங்க. நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா எந்த ஒரு எதிர்கால லட்சியமும் இல்லாம வீட்டு வேலை செய்யறது, துணி தைக்கிறது, அம்மா அப்பான்னு வீட்டு பெரியவங்களுக்கெல்லாம் அடங்கி போய் இந்த பெண்ணுங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு இவங்கள பார்த்து அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் 2 பேரையும் போட்டோ எடுத்துக்கலான்னு கேட்டதும் எல்லாருக்கும் சந்தோஷமா போச்சு. ஹீரோயினும் தங்கச்சியும் விதவிதமா போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அம்மா பாட்டின்னு வீட்ல இருக்க மத்தவங்க கூடயும் சேர்ந்து போட்டோ எடுத்துப்பாங்க. போட்டோ எடுக்கிறது குடும்பத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பத்திரிக்கைக்காரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்தா கரெக்டா அந்த நேரத்துக்கு சித்தப்பா வீட்டுக்கு வருவாருங்க. வீட்டு வாசல்ல கார் நிக்கிறத பார்த்துட்டு யாரு என்னன்னு கேட்டா இவங்க பத்திரிக்கைக்காரங்கன்றாங்க. உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. பத்திரிக்கைக்காரமாவும் ஹீரோயினையும் தங்கச்சியும் இன்டர்வியூ எடுக்க வந்ததாவும் அவங்கள பத்தி பத்திரிக்கையில ஒரு ஆர்டிக்கல் எழுத போறதாவும் சொல்றாங்க. உடனே சித்தப்பா இத பாருங்க அதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நல்லது இல்லைன்னு ரொம்ப கத்திவிட்டாரு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்க இல்ல என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவரு ரொம்ப கோவப்பட்டதும் பத்திரிக்கைக்காரமாவும் வேகமா அங்க இருந்து போயிட்டாங்கங்க. அவங்க ஆபீஸுக்கு போனதுமே அந்த அம்மா முதல்ல போன் பண்றது டெல்லியில இருக்க அந்த மியூசிக் கம்பெனிக்கு தான். அந்த பக்கம் நம்ம கம்போசரோட அசிஸ்டன்ட் தான் போன் எடுப்பாங்க. உங்களோட கம்பெனி மூலமா பாட்டு பாடின அந்த 2 பொண்ணுங்களோட போட்டோ உங்களுக்கு வேணுமான்னு பத்திரிக்கைக்காரமா அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல.
நீங்க யாரு என்னன்னு பத்திரிக்கைக்காரம்மா கிட்ட கேட்டா, அதையெல்லாம் கேட்காதீங்க. அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. நான் உங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்து நீங்க பாட்ட ரிலீஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோவையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு பத்திரிக்கைக்காரம்மா சொல்லிருச்சு. உடனே ஃபோட்டோவ அனுப்புங்கன்னு டெல்லில இருக்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சொல்லிடுச்சு. ஹீரோவும் தங்கச்சியும் பாடின பாட்டு பஞ்சாப்ல அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த பொண்ணுங்க யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேருக்கு ஆர்வங்க. முதல்ல இவங்களோட பேர போட்டு ரிலீஸ் பண்ணதுல கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பொண்ணுங்களோட போட்டோவையும் போட்டுட்டா அந்த பொண்ணுங்களும் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த கேசட்ட விரும்பி வாங்குவாங்க இல்லையா? அதனால தான் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்து விட்டுருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பத்திரிக்கைக்காரமா இருக்காங்களே, அவங்க இப்படி பண்றதுக்கான முக்கிய காரணம் நல்லா திறமையுள்ள பாடக்கூடிய 2 பொண்ணுங்கள இப்படி வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டு வீட்டு வேலை பண்ண வைக்கிறாங்களே, அவங்க திறமைக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்க விடாம அவங்க எதிர்காலத்தையே குடும்பத்துல இருக்க ஆம்பளைங்க கெடுக்குறாங்கன்ற ஆதங்கம் தான். அவங்களோட திறமைக்கு அவங்க எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆகி அவங்க எதிர்காலம் நல்லா அமையணும்ன்ற ஆசையில தான் அந்த அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கம்பெனில இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த எல்லா கேசட்லயும் ஹீரோயினோட போட்டோவும் தங்கச்சியோட போட்டோவும் ரிலீஸ் ஆகுதுங்க. இப்ப அவங்க பஞ்சாப் முழுக்க அவ்ளோ ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பத்திரிக்கைக்காரமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை பத்தியும் தங்கச்சிய பத்தியும் பத்திரிக்கையில ஒரு ஆர்டிக்கலை எழுதி வச்சிருக்காங்க அவங்க போட்டோவை போட்டு. அதுல நல்ல திறமையான ஹீரோவையும் தங்கச்சியையும் அப்பாவும் சித்தப்பாவும் வீட்டோடய அடக்கி வச்சிருக்கிறதாவும் அவங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதாவும் போட்டிருக்காங்க. அதனால அவங்களோட அடையாளத்தை வெளியே கொண்டு வரதுக்கு டெல்லியில இருக்க ஒரு மியூசிக் கம்பெனி அவங்க 2 பேத்தையும் பாட வச்சு அவங்க பேரையும் போட்டோவையும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கதா போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆத்திரமா வருதுங்க. ஹீரோனோட அப்பா அப்பாவும் நொந்து போயிட்டாரு. கம்போசரோட மாமா கூட அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. அவருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா முன்னாடியே கம்போசர் கிட்ட பொண்ணுங்களோட பேரை பத்தியும் அடையாளத்தை பத்தியும் வெளியே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தானே கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் தங்கச்சிக்கும் இத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அவங்க 2 பேரோட போட்டோவும் இப்போ எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆனதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி அந்த நியூஸ் பேப்பர்ல என்னதான் எழுதி இருக்குன்னு படிக்கணும்ன்றதுக்காக தம்பி கிட்ட சொல்லி அதை ரகசியமா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அவனும் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இவங்க ஆசை ஆசையா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா வீட்ல இருக்க இன்னொரு தங்கச்சி கிராமாபோன்ல பாட்டை போட்டு விட்டுருவா. இந்த நேரத்துல அப்பா இருந்த மனநிலைக்கு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. அதனால உள்ள போய் அந்த கிராமபோனை எடுத்துட்டு வந்து ஒரே போடா போட்டு நொறுக்கிட்டாரு. இத வீட்ல இருக்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இத பார்த்து ஒரே ஷாக்கு. எல்லா பிரச்சனைக்கும் இந்த கிராமபோன் தான் காரணம்னு கத்துறாரு. அது மட்டும் இல்ல, இனிமே வீட்ல எந்த ஒரு பாட்டு சத்தமும் கேட்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. பாவம் ஹீரோயினும் தங்கச்சியும் ரொம்ப அழுவாங்க இதெல்லாம் பார்த்து. இன்னொரு பக்கம் பார்த்தா டெல்லியில எல்லா விஷயமும் கம்போசருக்கு இப்பதான் தெரியும் போல. அவரும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூப்பிட்டு ஏமா இப்படிலாம் பண்ண, இப்ப நான் அவங்க மூஞ்சில எப்படிமா முழிப்பேன்னு ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு. ஆனா இங்க நம்ம ஹீரோயினோட ஊர்ல பார்த்தா அவளையும் தங்கச்சியும் பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து எக்கச்சக்கமான ஆளுங்க வந்திருக்காங்கங்க. எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸ் தான் போல. வீட்டு முன்னாடி எப்பவும் 50 பேர் நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி பொண்ணுங்களை பாக்குறதுக்கு அடுத்தவங்களை அலோ பண்ண முடியும்? அதனால பாவம் வீட்டு கதவு பூட்டியே இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து கார்ல எல்லாம் வராங்க. அவங்களெல்லாம் ஊருக்குள்ள வரவிடாம சித்தப்பா எல்லையிலேயே மறிச்சு அந்த பொண்ணுங்க ஊர்ல இல்ல வெளியூர் போயிட்டாங்கன்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அனுப்புறாரு. அப்பா வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா இவ்ளோ பேர் கியூல நின்னுகிட்டு இருக்கோம்ல, நாங்களே இன்னும் போய் பார்க்கல, அதுக்குள்ள நீ ஏன் உள்ள போறேன்னு அவரையும் திட்டுறாங்க. அவரு ரொம்ப கோபத்தோட நான் ஒன்னும் பாடுற அந்த பொண்ணுங்களை பார்க்க வரல, நான் அந்த பொண்ணுங்களோட அப்பா, நான் தாயே அந்த வீட்டோட ஓனர்னு கத்துறாரு. வந்த கூட்டம் கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம். ஆனா இந்த நிலைமையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு சுத்தமா தெரியல. அம்மா சித்தி எல்லாம் ரொம்ப புலம்புறாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரே வழி எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து ஹீரோயினை இந்த வருஷமே கட்டி கொடுத்துடணும். அதே போல அடுத்த வருஷம் தங்கச்சிக்கும் ஒரு மாப்பிளைய பார்த்து 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வேற வேற ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடணும்னு குடும்பத்துல முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே கொஞ்ச நாள்லயே ஹீரோயினை பொண்ணு கேட்டு சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கே வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ளை பக்கத்து ஊர் தானா, நல்ல பையன், நல்ல குடும்பம், நம்மள மாதிரியே நிறைய விவசாய நிலம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு இதுக்கு முன்னாடி பாடின விஷயம், ஆனா அப்பா அம்மா இதுக்கப்புறம் பொண்ணு பாடக்கூடாதுன்னு நினைக்கிறதுன்னு எல்லாமே தெரியுமா. அவங்களும் நம்மள மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ண கண்டிப்பா பாடலாம் விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நான் நல்லபடியா சொல்லிட்டேன். அவங்களுக்கும் நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஓகே தானு வந்தவங்க ஹீரோயினோட அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் சொல்றாங்க. இத கேட்டு வீட்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அடுத்ததா மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பி ஆம்பளைங்க மட்டும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போவாங்கங்க. அங்க போனதும் ஹீரோயினோட அப்பாவும் சித்தப்பாவும் பொண்ணுங்களை பாட வைக்கணும்ன்றது எங்களோட விருப்பம் கிடையாது, ஆனா எல்லாம் தன்னால நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நாங்க எதிர்பார்க்காத என்னென்னமோ நடந்து போச்சு, இனிமே எங்க பொண்ணுங்க பாட மாட்டாங்க, அதே போல கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் பாடுறதுக்கு அலோ பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கண்டிப்பா எங்க
வீட்டுக்கு வர மருமகள நாங்க பாடுறதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டோம். ரேடியோல பாட்டு கேக்குறது என்னமோ எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான். அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணுங்கள பாட அனுப்ப முடியுமான்றாங்க. ஹீரோயின் பாட்டு பாடுற விஷயத்துல 2 குடும்பத்துக்கும் கருத்து நல்லா ஒத்து போகுது. ஆனாலும் ஹீரோயினோட அப்பாவுக்கு இன்னும் திருப்தி படல. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் உன்னோட ஒப்பீனியன் என்னப்பா? ஒருவேளை நீ என்னோட இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா உங்க இடத்துல நான் இருந்தா பாடுறதுக்கு அலோ பண்ணிருக்க மாட்டேங்கிறான். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எக்காரணத்தை கொண்டும் பாட விட மாட்டேன்னு சொல்றான். இத கேட்டதும் ஹீரோயினோட அப்பாவுக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு. அந்த சந்தோஷத்திலேயே இந்த சம்பந்தத்தையும் ஹீரோயினோட அப்பா ஓகே பண்ணிட்டாரு. ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க வீட்டுக்கு பொண்ண பார்த்து நிச்சயம் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குடும்பம் அங்க இருந்து கிளம்பி போவாங்கங்க. ஹீரோவோட வீட்டு வாசல தாண்டறதுக்குள்ள யாரோ துக்கத்துல அழுகிற சத்தம் கேக்கும். உடனே ஹீரோயின் அப்பாவும் என்ன சத்தம்னு கேக்குறாரு. அப்பதான் ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, பக்கத்து வீட்ல நம்ம ஹீரோவோட பெரியப்பா குடும்பம் இருக்காங்களாம். அங்க ஒரு 4 வயசு பொண்ணுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சாம். திடீர்னு அவ நடக்காம கை கால் அசைக்காம பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காளாம். எத்தனையோ டாக்டர்ட்ட நாங்களும் கூட்டிட்டு போய் பார்த்துட்டோம். என்ன வைத்தியம் பார்த்தாலும் அவ தேர்ற மாதிரி தெரியல. கொஞ்ச நாள் தான் அவ உயிரோட இருப்பா. அதுக்கப்புறம் பொழைக்க மாட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டதா சொல்றாங்க. இத கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப கூட அவங்க அம்மா தான் அழறதாவும் சொல்றாங்க. புள்ள கொஞ்ச நாள்ல இறந்து போயிடும். அதனால உன்னோட மனச தேத்திக்க. இந்த புள்ளைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதன்னு அந்த அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சாம். ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களாம். சோறு தண்ணி இல்லாம எப்பவுமே பிள்ளை கூடவே அழுதுகிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு சுத்தி இருக்க லேடிஸும் அம்மாவால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? புள்ளைய நினைச்சு துக்கம் இருக்கதானே செய்யும்னு ரொம்ப பரிதாபமா பேசுவாங்கங்க. அடுத்தடுத்து கல்யாண வேலையும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் ஒரு நாள் ஹீரோயினும் தங்கச்சியும் எப்பவும் போல ஃப்ரெண்டோட வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களோட போட்டோ போட்ட ரெக்கார்டரோட கவர் ஒண்ணு இருக்கும். அது ஃப்ரெண்டோடது போல. ஏண்டி இத நான் எடுத்துக்கிட்டு போகவான்னு ஆசையா ஹீரோயின் கேட்க, உனக்கு கல்யாணம் ஆகும்போது கிஃப்டா நான் இத குடுக்கறேன்னு ஃப்ரெண்டு சொல்றா. இன்னொரு பக்கம் தங்கச்சியும் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா நாங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோமே உன்னையன்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் போற வீட்ல புகுந்த வீட்டு ஆளுங்க என்ன பாடுறதுக்கு அலோ பண்ணா அடுத்தடுத்து அதே வீட்லயோ இல்ல அதே ஊர்லயோ உங்களுக்கு எப்படியாவது மாப்பிளைய பாத்துறேன்னு அவ காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட வீட்ல இருந்து சித்தி வந்து எங்கடி போனீங்க வாங்க வாங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. என்னமோ ஏதோன்னு இவங்களா வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோவோட வீட்ல இருந்து கல்யாணத்தை பேசி முடிக்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல எங்கடி போனீங்கன்னு அம்மாலாம் ஹீரோயினை போட்டு திட்டி அடி அடி நடிப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா அவசர அவசரமா அவளை கிளம்ப வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியும் போய் உட்கார வச்சிருவாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சு போச்சுங்க. உடனே நிச்சயமும் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே கல்யாணமும் ரொம்ப ஜோரா நடக்குது. கல்யாணத்துக்கு பாருங்க நம்ம கம்போசர் கூட வந்திருக்கிறாரு. நடந்ததுக்கெல்லாம் ஹீரோயினோட அப்பா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு ஆளுங்க நம்மள பாடுறதுக்கு அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு குழப்பத்தோடயே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறா. கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் பொண்ணையும் வழி அனுப்பி வைப்பாங்கங்க. அப்ப எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் அழறாங்க. இவ்வளவு நாள் கூடவே இருந்த தங்கச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மருமக வந்துட்டான்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையும் ஆரம்பிப்பாங்க. புகுந்த வீட்லயும் ஹீரோயினோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தாங்க போகுது. அவ எப்ப பார்த்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பா. எப்பவுமே பிறந்த வீட்ல அவ அப்படித்தானே இருந்து பழகிருக்கா. ஆனா இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ பாடும்போது வேக வேகமா எழுந்து போய் ஜன்னல் கதவெல்லாம் பூட்டி வச்சிருவான். இவளோட பாட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாதான். பாடணும்னா இனிமே இந்த மாதிரி பூட்டிக்கிட்டு பாடுன்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. வீட்டுக்கு வந்த புது மருமகளை பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருக்க மத்த லேடிஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நீ நல்லா பாடுறமா, உன் பாட்டையெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்காக ஒரு தடவை அந்த பாட்டை பாட முடியுமான்னு கேட்டா, அப்ப ஹீரோ பக்கத்துல இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி அவ பாடினது என்னமோ உண்மைதான். ஆனா என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் அவ இனிமே பாட மாட்டான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். வந்தவங்களுக்கு இது பெருசா தப்பா தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கு. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க கிட்ட கூட ஹீரோயினோட மாமியார் அவ சீதனமா கொண்டு வந்த துணிமணி நகை நட்டுன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள இவ ஃப்ரெண்டு கிட்ட ஆசைப்பட்டு கேட்டாலேயே அந்த போட்டோ அதையும் தான் யாருக்கும் தெரியாம மறைச்சு எடுத்துட்டு வந்திருப்பா போல. அதை யாருமே பாத்திர கூடாது, பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிர போதுன்னு மாமியார் மறைக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம ஹீரோயினை பாடக்கூடாதுன்னு மாமியார் நேரடியா அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. ஹீரோ மட்டும்தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஹீரோயினுக்கு வருத்தமா இருக்கே தவிர மத்தபடி புகுந்த வீட்டுல அவ நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு நாள் பட்டப்பகல்ல நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். காஞ்ச துணியை எடுக்கிறதுக்காக ஹீரோயினும் மாமியாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல பார்த்தா உடம்பு சரியில்லாத அந்த 4 வயசு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வெளியில கட்டில படுத்திருக்கிறா. பக்கத்துல நடக்க முடியாத ஒரு பாட்டியும் சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க. வேக வேகமா மழை வரவும் அந்த வீட்டு ஆம்பளைங்க பாட்டிய சேரோட தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. பாவம் அந்த சின்ன புள்ள மழையில நனைஞ்சுக்கிட்டு அப்படியே கிடக்கு. யாருமே அந்த பிள்ளைய தூக்கவே இல்ல. இது எல்லாத்தையும் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து ரொம்ப வருத்தத்தோட நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோனோட
ஹீரோயினோட மாமியார் மாடியில இருந்து ஐயோ குழந்தை நனையுது யாராவது வந்து தூக்குங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அத கேட்டு அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்து ரொம்ப வேதனையோட அந்த குழந்தைய அணைச்சு புடிச்சு தூக்கிட்டு போவாங்க. பாவம் அந்த பிள்ளை ரொம்ப நேரம் மழையில நனைஞ்சுகிட்டே கிடந்திருக்கும். அப்ப அந்த குழந்தையோட அம்மாவும் குழந்தைகிட்ட பிள்ளை நனைகிறது தெரியலையா, அவள மழையில இருந்து தூக்கணும்னு கூடவா உங்களுக்கு தோணலன்னு கோவமா பேசிடுவாங்க. அதுக்கு அந்த பையனும் இன்னும் கொஞ்ச நாள்ல கடவுள் தூக்கிட்டு போற பிள்ளை அத மலையில இருந்து தூக்கி என்ன பண்றதுன்னு ஈவிரக்கமே இல்லாம பேசுறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கும் சரி அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அன்னைக்கு நைட் எல்லாம் வீட்ல ஹீரோயின் அதையே புலம்பிட்டு இருப்பா. மாமியார் மாமனார் எல்லாம் சமாதானப்படுத்துவாங்க. என்னம்மா பண்றது, அந்த பிள்ளைய எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம், காப்பாத்த முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க, இனி கடவுள் விட்ட வழிதான்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அவ பதிலுக்கு ஒருவேளை அது ஆம்பளை பையனா இருந்தா எப்படியாவது காப்பாத்தி இருப்பாங்க, பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால யாரும் தேட மாட்டாங்கன்னு சொல்லிட்டா. இதுல ஹீரோவுக்கு கோபம் வந்துரும். அதான் அந்த பிள்ளைய டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறாங்கல்ல, என்னமோ வேணும்னே சாகடிக்க பாக்குற மாதிரியே பேசுறியேன்னு தங்கச்சியே திட்டுவான். ஆனா அந்த குழந்தை பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காதான்னு ஹீரோயினுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோவோட வீட்டுக்கு அந்த ஊர்ல இருக்க வயசு பொண்ணுங்கலாம் புதுசா கல்யாணம் ஆகி வந்த நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவாங்கங்க. வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹீரோயினை நேர்ல பாட வச்சு கேட்கணும்னு ஒரே ஆசை. உடனே ஹீரோயினோட மாமியாரும் வீட்டுக்குள்ள போய் பாட சொல்றாங்க. அவளும் மெய் மருந்து பாடிட்டு இருக்கறா. ஹீரோ சொன்ன மாதிரி கதவு ஜன்னலை எல்லாம் பூட்டிட்டு தான் பாட பாட அவ அப்படியே அதுல மூழ்கிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா கண்ண மூடி இருக்கிற இடத்த கூட மறந்து பாட ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அப்போ சரியா நம்ம ஹீரோவும் வந்துட்டான். அவனுக்கு பாட்டு சத்தத்தை கேட்டதும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஹீரோவோட அம்மாவும் ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு பாப்பாங்க. ஆனா அவன் ரொம்ப கோவப்பட்டு வீட்டுக்குள்ள போவான். அவன் முறைக்கிறத பார்த்து வந்த பொண்ணுங்கெல்லாம் நைஸா கலண்டு ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கண்ணை மூடி மெய் மருந்து பாடிட்டே இருக்கிறா. இவன் மெதுவா போய் பக்கத்துல உட்கார்ந்ததுதான் ஹீரோயின் கண்ணை திறந்து ஹீரோ வந்திருக்கிறதே கவனிக்கிறா. பார்த்தவளுக்கு பெரிய ஷாக்கு. அப்பதான் ஹீரோவும் பக்கத்துல இருந்த ஹீரோயினோட போட்டோவையும் தங்கச்சியோட போட்டோவையும் பாக்குறான். அவனுக்கு கோபம் தலைக்கேறி உடனே அதை கிழிச்சு போட்டுட்டான். இனிமே நம்ம வாழ்க்கைக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிடுவான். ஹீரோயினுக்கு முகமே வாடி போயிரும். இன்னொரு பக்கம் நைட்ல எப்பவும் போல ஹீரோயின் வீட்ல பாட்டி விடுகதை சொல்லி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருமே ஹீரோயினும் ரொம்ப மிஸ் பண்ணி அழறாங்க. ஊர்ல இருக்க அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க பாடுறதுக்கு அக்காவும் தங்கச்சியும் இப்ப இல்லையேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல ஹீரோவோட வீட்ல இருக்க ஹீரோயினும் செவத்துல எதையாவது வரையலாம்னு நினைப்பா. அப்பதான் மரத்துல ஒரு கிளி உட்காந்து ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கும். உடனே இவளுக்கும் பாட்டு ஞாபகம் வந்து பாடிக்கிட்டே அந்த கிளிய செவத்துல வரைய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சூப்பரா பாடுறா. ஆனா இவளுக்கு தெரியாது செவத்துக்கு அந்த பக்கம் நல்லா குடிச்சிட்டு 2-3 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்கன்னு. அவங்க இவளோட பாட்டை கேட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டே போவாங்க ரோட்ல. எது தாப்புல ஹீரோ வரான். அவனுக்கு பாட்டு சத்தமும் நல்லா கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க ஆடிட்டு போறதும் நல்லா தெரியுது. உடனே கோபத்துல வீட்டுக்குள்ள வந்தவன் ஹீரோனோட கைய பிடிச்சு முறுக்கி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவான். அவ கையில வளையெல்லாம் உடைஞ்சு குத்த ஆரம்பிக்கும். அவ எவ்வளவோ கத்துவான். இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னடி பண்ணிட்டு இருக்கிற, ஏன் குடும்ப மானத்தை இப்படி வாங்குற, உன்னால பாரு குடிகாரங்க எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, உன்னை பாடாத பாடாதன்னு எத்தனை தடவை சொல்றது, இனிமே பாடேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை கொண்டு போய் உங்க அப்பா வீட்டுல விட்டுருப்பேன்னு ரொம்ப திட்டிடுவான். அப்புறம் மாமியார் அம்மா தான் ஓடி வந்து பையனை திட்டி மருமகளை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயின் பாவம் ரொம்ப அழுகுறா. அவ இதெல்லாம் வேணும்னு பண்ணல, பாடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறா. ஆனா சின்ன வயசுல இருந்து பாட்டு அவ வாழ்க்கையோட ஒட்டி போயிருச்சு. அவ நினைச்சாலும் விட முடியல பாவம். ஹீரோ ரொம்ப கோவமா இருக்கான் ஹீரோயின் மேல. இவ சாப்பாடு கொடுத்தாலும் தண்ணி கொடுத்தாலும் குடிக்கவே மாட்டான். இவன் மூஞ்சிய பார்த்து பேச கூட மாட்டேங்கிறான். அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். வீட்ல ஒரு நாள் தனியா உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. அப்ப இதையெல்லாம் கவனிச்சுட்டு ஹீரோவும் வந்து சமாதானப்படுத்தி பேசுவான். நான் அன்னைக்கு நடந்துகிட்டது தப்புதான், இனிமே உன்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு மன்னிப்பெல்லாம் கேக்குறான். பாட்டை தவிர உனக்கு என்ன வேணுமே கேளு, எல்லாத்தையும் நான் பண்றேன், ஆனா பாட மட்டும் செய்யாதேங்கிறான். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இந்த ஊர்ல பெரிய மரியாதை இருக்கான். பாட்டு பாடுறேன்ற ஒரு சின்ன விஷயத்த வச்சு அந்த மரியாதையை தயவு செஞ்சு கெடுத்துறாதேங்கிறான். அப்பதாங்க அவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுவான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கும் பாட்டுனா பாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா, எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருப்பானா. அப்பதான் ஒரு நாள் அவனோட தாத்தா அவனை கூப்பிட்டு பாட்டு பாடுறது அவமானம்னு சொல்லி கொடுத்தாராம். எங்கேயாவது ராஜாக்களோ இல்ல உயர்ந்த பதவியில இருக்கவங்களோ பாடுறத நீ பாத்திருக்கியான்னு கேட்டிருக்கிறாரு. இவன் இல்லைன்னு பதில் சொல்லி இருக்கிறான். அப்பதான் தாத்தா அது நம்ம மரியாதையை கெடுத்துரும், அதனாலதான் ராஜாக்கள்லாம் பாட்டு பாட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்தணும்னா நீ பாடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல இருந்து இவன் பாடுறதுலயா இவனுக்கு பாட்டும் பிடிக்காம போச்சான். இப்ப ஹீரோயினை இவன் பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் அந்த தாத்தாவோட அட்வைஸ் தான் காரணம் போல. ஹீரோ ரொம்ப அன்பா சொன்னதுனாலயும் என்னமோ தெரியல, ஹீரோயினும் இனிமே பாட மாட்டேன்னு ஒத்துக்கிறா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட அப்பா அம்மா அக்கம் பக்கத்துல இருக்க பெரியவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கோயில் விசேஷத்துக்கு போறாங்கங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஹீரோயின் தான் சமைச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்ப பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்க அந்த சின்ன குழந்தையோட அம்மா அலறிக்கிட்டே ஓடி வர சத்தம் கேட்கும். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்களும் பதறிக்கிட்டு போய் பார்த்தாதான் தெரியுது அந்த குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவ பாவம் உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு வந்து கட்டில போட்டு கை காலை எல்லாத்தையும்
ஹீரோயின் தேய்ச்சு விட்டுக்கிட்டு இருப்பா. பாவம் அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு ஏதோ ஆக போதே, காப்பாத்துங்களேன், யாராவது போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்களேன்னு ரொம்ப கெஞ்சுவாங்க ஹீரோ கிட்ட. அவன் காலையெல்லாம் பிடிச்சு ரொம்ப அழுவாங்க. அவனும் பக்கத்து ஊருக்கு டாக்டரை கூப்பிடுறதுக்காக ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பிட்டான். பாவம் குழந்தை எந்திரிக்கவே இல்ல, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. அம்மா ஒரு பக்கம் கத்த, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல. ஊர்ல ஒருத்தர் இல்ல. ஹீரோவும் போய் டாக்டர் வீட்டு கதவை தட்டி கூப்பிட்டா, அவரும் அந்த பிள்ளை பொழைக்காதுன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அப்புறம் எதுக்காக கூப்பிட வரீங்கன்றாரு. ஆனாலும் நடுராத்திரில ஹீரோ வந்து கூப்பிட்டதுனால வேற வழி இல்லாம வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாருங்க. ஹீரோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் வரவே இல்ல. அதனால வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு அந்த குழந்தையோட அம்மா ஓடுவாங்க. கூடவே ஹீரோவோட தங்கச்சியும் ஓடுவா. பிள்ளை பாவம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவதான் அந்த குழந்தைய மடியில போட்டிருப்பா. அவளுக்கு அந்த குழந்தையோட நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது இந்த குழந்தை உயிர் பொழைச்சிடாதான்னு அவளுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. அப்பதாங்க சின்ன வயசுல இவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இவங்க அம்மா பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த பாட்டை மனசுருகி பாடுறா. ஹீரோ கிட்ட பாட மாட்டேன்னு சொன்னா. ஆனா இந்த கஷ்ட நேரத்துல அவளுக்கு பாடணும்னு தோணுது போல. அவ கண்ணீரோட மனசுருகி பாட பாட அவ பாடினதுனாலான்னு தெரியல, இல்ல கடவுளோட கிருபையாலையான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட நிலையும் மாறுது. கரெக்டா அந்த நேரத்துலதான் ஹீரோவும் டாக்டரும் வருவாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து பாக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணீரோட பாடிட்டு இருப்பா. அவ பாடுறது அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு இனிமையா இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கை காலை எல்லாம் அசைக்க ஆரம்பிச்சிருவா. யாராலும் இத நம்பவே முடியல. டாக்டர் எல்லாம் மிரண்டு போயிட்டாரு. கைய காலை அசைச்ச குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கண்ணையும் திறந்துடுவா. அம்மான்னு கூப்பிட்டுட்டா அவங்க அம்மாவ. அவங்க அம்மாவுக்கு இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினை கட்டி பிடிச்சு அழுவாங்க. ஹீரோயினுக்கும் அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. சந்தோஷத்துல அவளும் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு அழுவா. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்த்து நம்பவே முடியல. என்னடா நடக்குது இங்கன்னு அப்படியே ஒரே குழப்பத்திலே இருக்கிறான். அப்புறம் மறுநாள் காலையில பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க போல. ஹீரோயின அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக கிளம்ப சொல்லியிருக்கான். அவன் பாடக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா, ஆனா இவ பாடிட்டா. அதனாலதான் கூட்டிட்டு போய் விட போறான் போல. ஹீரோயினும் ரொம்ப கெஞ்சுறா, இனிமே நான் பாட மாட்டேங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்றா. ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல. ஹீரோவோட அம்மா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவளை ஸ்கூட்டர்ல ஏத்திக்கிட்டு நேர ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டான். அங்க போனதும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு வாசல்ல நின்று கத்திட்டு இருக்கிறான். ஒண்ணும் புரியாம எல்லாரும் வருவாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் கெஞ்சுவா, எங்க எந்த பிரச்சனையும் பண்ணிராதீங்கன்னு. அப்பதான் அவன் எல்லார் முன்னாடியும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாவும் அதை எல்லார் முன்னாடியும் அறிவிக்க போறதா சொல்றான். யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த முடிவு என்னன்னா, உங்க வீட்டு பொண்ணு என்னோட பொண்டாட்டி இன்னையில இருந்து பாடுவான்னு சொல்லிட்டான். இதை கேட்டதும் எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. சித்தப்பாலாம் என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு மாப்பிளைய வையிறாரு. அப்பதாங்க அவன் முதல் நாள் நைட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். முழுசா சொல்லல, சொல்ல முயற்சி பண்றான். ஆனா ஹீரோயின் வீட்டு ஆளுங்க கேட்க தயாரா இல்ல. என் பொண்டாட்டி பாடுற பாட்டும் அவளோட திறமையும் கடவுள் கொடுத்த பரிசு. அவளோட பாட்டால மரணத்தை கூட ஜெயிக்க முடியும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட கண்டிப்பா நான் அழிய விட மாட்டேன்னு சொல்லிட்டான். இனிமே என் பொண்டாட்டி பாடுவான்னு உறுதியா சொல்றான். இதை கேட்டதும் அப்பா ரொம்ப கோவப்பட்டு மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை பிடிச்சு தள்ளி விட்டுருவாரு. வீட்டுல இருக்க பாட்டிலாம் கோவத்துல கத்துவாங்க, ஏழா பண்ணிட்டு இருக்கிற, நம்ம வீட்டு மாப்பிள்ளடான்னு. ஆனா அப்பா பொண்ணுங்க பாடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. ஒருவேளை நீ அவளை பாட வைக்கணும்னு நினைச்சேன்னா இனிமே நீ அவ கூட வாழவே வேண்டாம், என் பொண்ணை என் வீட்லயே விட்டுட்டு போயிருங்கிறாரு. ஆனா ஹீரோ இனிமே அவ என் கூட தான் இருப்பா, கண்டிப்பா பாடுவான்றான். ஹீரோவோட இந்த உறுதியான வார்த்தையையும் சப்போர்ட்டையும் பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லா லேடிஸுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் வாய மூடிட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா கூட தான் புருஷனை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த இடத்துலதான் பாட்டு இல்ல, நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்மளோட இதய துடிப்பு, கடவுள், ஆன்மான்னு எல்லாத்துலயும் சங்கீதம் தான் நிறைஞ்சிருக்கு. ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்கன்னு முதல் தடவையா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி புருஷன் கிட்ட பேசுவாங்க. ஹீரோவும் முதல் நாள் அவன் கண்ட காட்சி எல்லாத்தையும் சொல்லுவான். அப்பா ஆனா எதுவுமே சொல்லல, அமைதியா தான் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஆனா அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா கிராமபோன்ல பாட்டு போடுறத காட்டுறாங்க. அது அவளும் தங்கச்சியும் பாடின பாட்டு தான். அந்த பாட்டு கேசட்டை பாருங்களேன். ரெண்டு பொண்ணுங்களோட போட்டோவோட ஹீரோயின் அப்பாவோட போட்டோவும் ஹீரோ போட்டோவும் வந்திருக்கு. பொண்ணுங்களை இப்ப அப்பா பாட வச்சு அதுக்கு பணமும் செலவு பண்றாரு போல. வீட்டுல இருக்க எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ ஹீரோயின் வாழ்க்கை கூட இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட மாமியா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு வர எல்லார்கிட்டையும் என் மருமக பாத்தீங்களா எவ்வளவு அழகா பாடுறா, அவளால எங்க குடும்பத்துக்கு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமியார் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இந்த சீனோட இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிச்சிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுல. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பர் படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.